கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 42வது வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல மார்த்தாள் மரியாள் என்கிற சகோதரிகளின் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொல்லுகிறார், தேவையானது ஒன்றுதான். இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் தேவைப்படுகிறது மனுஷனுக்கு. அநேக காரியங்களை அவன் எதிர்பார்க்கிறான். அநேக காரியங்கள் அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும். மனுஷனுக்கு தேவையான காரியங்கள் அநேகம் இருக்கிறது, ஆனால் தேவையானது ஒன்றுதான், அதுதான் மரியாள் தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல வேதம் நமக்கு போதிக்கிறது. இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கும் இந்த உலக பிரகாரமான நன்மைகள் வேணும், இந்த உலக பிரகாரமான செல்வம் வேணும், இந்த உலக பிரகாரமாய் நான் ஜீவிப்பதற்கு எல்லாம் வேணும். ஆனால் நாம் முதலாவது இடம் கொடுக்க வேண்டியது எது? இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய வாழ்வில் நீ அநேக காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அநேக காரியம் உனக்கு அவசியமா இருக்கலாம். அதிகாலை வேளையில நீ முதலாவது தேவனை தேடும் பொழுது முழுவதுமாய் கர்த்தரிடத்தில் உன்னை ஒப்புவேன். லூக்கா 10:39 சொல்லுகிறது, ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டாள். அவருடைய வசனத்தை கேட்டது நிமித்தமாக தான் இயேசு சொல்லுகிறார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். பட் ஒன் திங் இஸ் நீடட், அண்ட் மேரி ஹஸ் சோசன் தட் குட் பார்ட் which will not be taken away from her. என்னாலும் நாம் தெரிந்து கொண்டிருக்கிற பகுதி எதுவாக இருக்கிறது? தேவையானது கிறிஸ்துவின் வார்த்தை, அவரோடு கூட நெருங்கி ஜீவிப்பது. உலகத்தின் காரியங்களுக்காக மட்டும் போராடி கொண்டிருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கை, என் குடும்பம், என் பிள்ளைகள் என்று சொல்லி அதற்காக மட்டும் போராடி கொண்டே இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தை இன்று கிருபையாக நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைகளுக்கு நம்முடைய வாழ்வில், நம்முடைய இதயத்தில் இடம் கொடுத்து, ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே, நான் முழுமையாக என்னை உம்மிலை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஒரு மேன்மையை கொடுப்பார், நிச்சயமாக ஒரு உயர்வை கொடுப்பார். உன் வாழ்வில் இருக்கிற பாடுகள் மாறுவதற்கு ஒரே வழி, நீ முதலாவது தேவனை நோக்கிப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. பலவிதமான பாடுகளின் நிமித்தமாய் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பாடுகளை நினைத்தே போராடி கொண்டு இருப்பார்களானால் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த போதனையின்படியாக மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டவனமாக தேவையான கிறிஸ்துவின் வார்த்தை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்வதற்கு கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே. சோர்வுகள் மறையட்டும், தேவைகளை சந்தியும், ஒரு ஜெப ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.